ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் இந்த ஹேர் டை யூஸ் பண்ண போகிறேன். அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதும் ஒரு சின்ன வீடியோ எடுத்து காட்டுறேன். நிறைய பேருக்கு இது தெரியும், தெரியாதவங்களுக்கு யாருக்காவது யூஸாக இருக்கலாம். பார்க்கலாமா? கார்னியர் பிளாக் நேச்சுரல் ஒரிஜினல் பிளாக். இந்த கவரை நம்ம கட் பண்ணால் இதில் 2 பேக்கெட் இருக்கும். நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணியிருக்கேன் 2 டைம்ஸு. எனக்கு ஓகே தான், எனக்கு செட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா இது கலரண்ட், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்னொன்று வந்து ஒயிட் கலர் இருக்கிறது வந்து டெவலப்பர். இந்த 2யும் நம்ம கட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெவலப்பர் கட் பண்ணி போடுறேன். இது வந்து க்ரீமி டைப்பாக இருக்குது, கையில் படமாக போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கலரண்ட், இது வந்து ஜெல் டைப்பில் இருக்கும். க்ளவுஸ் இல்லைன்னா கையில் கவராவது போட்டுட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக தலையில் அப்ளை பண்ணும்போது க்ளவுஸோ கவரோ போட்டுட்டு பண்ணுங்கள், கையிலலாம் படாமல். யாராவது அப்ளை பண்ணி விட்டால் கூட நல்லாயிருக்கும். இல்லை செல்ஃபாக பண்ணுறதா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த நெத்திலெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீம் மாய்ச்சர் ஏதாவது பூசிட்டோன்னா கொஞ்சம் ஏதாவது பட்டால் கூட அது பெருசாக தெரியாது, கொஞ்சம் டக்குன்னு எடுத்துடலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். இது 2ம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் வாட்டரில் வாஷ் பண்ணிடணும். ஷாம்பெல்லாம் போட வேண்டாம், பிளாக் ஆகிடும் ஹேரு. நானே இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், தேவைப்படும் போது. எனக்கு ஓகேவாக இருக்குது. ஓகே மக்களே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.